என்னை பொறுத்த வரைக்கும் மேற்கு வங்காளத்தில் ஜோதி பாசு செய்த சாதனையை அநேகமாக விஜய் முறியடிக்கிற வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற மாதிரி ஆட்சி நகர்ந்தால் அடுத்த கால் நூற்றாண்டுக்கு விஜய் ஆட்சி தான் சொல்றீங்க. கால் நூற்றாண்டை தாண்டி ஜோதி பாசு வெஸ்ட் பெங்கால மிக அதனால அதையும் தாண்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஐயா சி.கே. மதிவாணன் அவர்கள் சொல்கின்ற பொழுது பெரிதும் மதிக்கக்கூடிய இந்தியாவினுடைய முதுபெரும் தோழர், பொதுவுடைமை சித்தாந்தவாதி ஜோதிபாசு அவருடைய ஆட்சியை கூட அவர் தாண்டலாம், 33 ஆண்டுகளை தாண்டலாம். இதுவரைக்கும் நடந்த ஆட்சியை வைத்து அவர் அந்த மதிப்பீட்டிற்கு வந்தார். சேலத்தில் 50 பெண்களினுடைய ஆபாச வீடியோக்கள் வெளியாகி இருக்கின்றன. அவர்கள் பலரும் பாலியல் தொழிலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். காரணம் ஒரு தாவேகா நிர்வாகி. ஆலந்தூர்ல தனியாக இருந்த கணவனை இழந்த பெண் இல்ல, நான் முடிச்சிடறேன் சார் ப்ளீஸ். நிர்வாகிலாம் சொல்லாதீங்க. தாவேகா நிர்வாகி கூட இல்ல, எக்ஸோ ஒய்யோ விஜய் பொறுப்பெடுக்கும் நான் சொல்றேன். விஜய் தான் பொறுப்பு, ரைட்டா? கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆலந்தூர்ல பகுதி செயலாளர், அப்படி சொல்றேன், பேரோட சொல்றேன், வேம்புலி பகுதி செயலாளர். அவர் நிர்வாகியா பிரமுகரா நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கங்க. கணவனை இழந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணிற்கு வீட்டிற்குள் புகுந்து பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார். ரைட். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல மா சுப்பிரமணியன் ஒரு போட்டோ எடுத்தாரு, அதற்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்ப அதனாலதான் திமுகவுடைய பதில் என்னவா? அதனாலதான் சார் சொல்றேன், அன்னைக்கு நீங்க யாரை கேட்டீங்க? யாரை கேட்டீங்க? திமுக தரப்பு கேட்டாங்க. இன்னைக்கு யாரை கேட்கணும்? அமெரிக்க அதிபரையா? இன்னைக்கு யாரை கேட்கணும் சார்? இன்னைக்கு தாவேகா வந்து யாரெல்லாம் கேட்டீங்க? இதுவரைக்கும் எத்தனை விவாதம் நடந்துச்சு அதை பத்தி? யாரெல்லாம் கேட்டீங்க? மதிவாணன் சார் கேட்டாரா? அன்னைக்கு கேட்டீங்கல்ல, யார் அந்த சார்னு? இன்னைக்கு தாவேகாவினுடைய எம்எல்ஏ பிரமுகரா நிர்வாகியா விட்டுருங்க, தெளிவா பேசுவோம். எம்எல்ஏ பெயர் சரவணன், திருவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியினுடைய பேரவை உறுப்பினர். தெளிவா சொல்லணும் ஐயாவுக்கு, பிரமுகரா நிர்வாகிங்கிற குழப்பம் வேண்டாம். சரி, அவரு கொலை மிரட்டல் விடுக்கிறார். யாருக்கு? மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வல்லுறவு செய்யப்பட்ட விஜய் ரசிகைக்கு. செஞ்சது யாரு? 2 தாவேகாவை சேர்ந்தவர்கள். சரியா? அவங்கிட்ட அவர் சொல்றாங்க, அந்த பெண்மணி சொல்றாங்க, நான் சரவணன் சொல்லிடுவேன், கூட்டிட்டு வர சொன்னதே சரவணன் தானே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இன்றைக்கு போதையில்லா தமிழகம், ஊழலற்ற நிர்வாகம் சொல்லிட்டு 2 குறிக்கோள்களை அடையாளம் வச்சு அவங்க நகர்த்துறாங்க. டாஸ்மாக்ல 10 ரூபான்னு சொன்னீங்க, இப்ப பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறீங்க. மூட்டைக்கு 40 ரூபா, நீங்க இப்ப 60 ரூபா வாங்குறீங்க. விவசாயிகளுடைய கடனை முழுமையாக ரத்து செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்தீர்கள், இன்றைக்கு ரத்து செய்யவில்லை, அவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று விவசாயிகள் போராடுகிறார்கள். ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிடம் தமிழ்நாடு முழுவதும் பேருந்துகளில் பெண்கள் கட்டணமின்றி பயணிக்கலாம் சொன்னீங்க. அடுத்த நிமிடமே நீங்க சொன்ன வார்த்தையிலிருந்து நான் கேட்கிறேன், அதை எப்ப செய்ய போறீங்க? ஊழலற்ற ஆட்சின்னு சொன்னீங்க. ஒரு முன்னணி நாளேடு இன்றைக்கு சொல்லி இருக்கிறது 3 நாட்கள்ல, எப்படி சார் வெறும் 3 நாள்ல சிஎம்டிஏல 130 கோப்புகள் பில்லு எல்லாம் சாங்ஷன் ஆயிருக்குதுன்னு ஒரு முன்னணி ஏடு சொல்லி 100 கோடி ரூபாய் அளவிற்கு இதில் லஞ்சம் நடைபெற்றிருக்கிறது என்று சொல்றாங்க. என்ன சொல்ல போறீங்க? இந்த ஆகச்சிறந்த செயல்பாடுகளை வைத்து 33 வருஷத்தை தாண்டுவாரா விஜய்? யார் சொன்னாரு? 1200 கோடி இன்னைக்கு ஒரே ஒரு வகையில மிச்சப்படுத்தி கஜானாக்கு வர வச்சிருக்காங்க. டாஸ்மாக்ல அட்டை போட்டு 20 ரூபாய் வாங்கியா? இல்ல, ஒரு கிளாரிட்டி கொடுங்க. 10 ரூபாய் இப்ப வாங்கப்படுதா இல்லையா? அமைச்சர் சொல்லிட்டாரு. 10 ரூபாய் என்பது அரசாங்கம் சொல்லி வாங்கலைங்க. ஓ, அப்ப திமுக ஆட்சியில அரசாங்கம் வாங்குனதா? ஒரு கேங். இப்ப தாவேகால ஒரு கேங் இருக்கா? இப்ப தாவேகால இப்ப 10 ரூபாய் வாங்கப்படுதா இல்லையா? டாஸ்மாக் கடைக்கு போற பழக்கம். அப்ப பேசாதீங்க, அதை பத்தி இப்ப யார் பாக்குறாங்க? ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்க. ஒரு நிமிஷம் சார், திமுக ஆட்சி காலத்துல வந்து டாஸ்மாக் போனார் போல இருக்கு. இல்ல, மற்ற சார் திமுக ஆட்சி காலத்துல வந்து டாஸ்மாக் போனார் போல இருக்கு. இல்ல, மற்ற சார் திமுக ஆட்சி காலத்துல டாஸ்மாக் போனாரா? இல்ல, என்ன வாதம் இது? 20 ஆட்சி நான் என்ன விரும்புறேன்னா, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் மற்ற எல்லாரையும் நான் என்ன விரும்புறேன்னா, குறைந்தபட்சம் ஒரு 6 மாசம் அவகாசம் கொடுக்கணும் இந்த ஆட்சியை விமர்சனம் பண்றதுக்கு, அதை பத்தி குறைபாடுகள் எல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு. அதுக்கு பதிலா டே 3, 4th டேல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. மின்வெட்டி டெய்லி மக்கள் ரோட்ல இருந்து போராடிட்டு இருக்கான். பதில் யாரு சொல்றது? பல லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வெளியில போயிருக்குதுன்னு தொழில் முனைவோர் கூட்டமைப்பை சேர்ந்த தலைவர் ரகுநாதன் வெளிப்படையா பேட்டி கொடுக்கிறாரு. பல லட்சம் கோடி வெளில போயிடுச்சு. யார் பேசுறது? இதுக்கெல்லாம் விஜய் பொறுப்பேற்பாரா? அப்ப நீங்க இந்த 1 மாத காலத்துல அப்படியே யாரோட ஒப்பிடுறீங்க? ஜோதி பாசுவியா? சரி விடுங்க, இருக்கட்டும். கவர்மெண்ட் இஸ் இன் மெஜாரிட்டி ஆர் மைனாரிட்டி. ஒரு கட்சியின் சின்னத்தில் வெற்றி பெற்றவர்களை, அந்த சின்னத்துக்காக அந்த கட்சிக்காக வாக்களித்த வாக்காளர்களை துரோகம் பண்ணிட்டு நீ ரிசைன் பண்ணிட்டு வா,
திரும்பி நான் சீட்டு கொடுக்கறேன்றது அது just because தேமுதிகல ஜெயலலிதா 7 பேரை இழுத்தாங்க. அதனால எல்லாத்தையும் கேட்போம். அவங்க கேட்கல. அதாவது தமிழ்நாடு அரசியல் ஏதோ புத்தர்களால் புனிதர்களால் இதுவரையில ஆண்டா மாதிரியும் இப்ப தாவேக ஆட்சியில வந்து அது கெட்டு போன மாதிரி பேசுறது சரியில்லை. நடுநிலையா பேசுங்க. தூய சக்தி நான் வந்து நீங்க தூய சக்தி இல்ல. தீய சக்தி. நீங்க தான் புத்தராஜா. வாழ கொஞ்சம் இல்ல